மத்தவங்க பேசினா கூட்டணி பேச்சுவார்த்தை, தேமுதிக பேசினா அதுக்கு வேற ஒரு பேர் சொல்றீங்க. இது இப்போ மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து நதிகள் இணைப்பு அறிவிச்சிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாடு விவசாய பூமி. இங்க வந்து இன்னும் அதிக அறிவிப்புகள் விவசாயத்திற்கு வந்திருக்கணும். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த எந்த அறிவிப்பும் இல்லாததும் எல்லாருக்கும். இங்க பாருங்க, ஒரு கட்சி இருந்தா எல்லாருமே தோழமை கட்சிகள் தான். பலமுறை அதையும் நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தமிழ்நாடு சென்ட்ரல்ல இருக்கிற எல்லாரும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான். யார் இல்லை? ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2014 இருந்து என்டிஏல இருந்திருக்கிறோம். கேப்டன் குரு பூஜைக்கு எல்லாரும் வந்தாங்க, நீங்க எல்லாரும் பாத்தீங்க. இன்னைக்கு திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் எல்லாருமே வந்து கேப்டன் குரு பூஜையில கலந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே எங்களுடைய தோழமை கட்சிகள் தான். பட் வந்து கூட்டணி யாரோட அப்படிங்கிறது எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளோட கலந்து ஒரு தெளிவான முடிவை எடுத்து உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா நாங்க அறிவிப்போம். இப்போ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால பேசுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியா. அதுக்காக அதுதான் கூட்டணி இறுதின்னு சொல்ல முடியாது. மத்தவங்க பேசினா கூட்டணி பேச்சுவார்த்தை, தேமுதிக பேசினா அதுக்கு வேற ஒரு பேர் சொல்றீங்க. இது கண்டனத்துக்குரிய விஷயங்க. இன்னைக்கு ஒரு அலையன்ஸ் அப்படின்னா என்ன? அது மேரேஜா இருக்கட்டும், ஒரு பார்ட்டி அலையன்ஸா இருக்கட்டும், ஒரு கட்சி கூட மத்தவங்க பேசுவாங்க. அது எத்தனை சீட்டா இருந்தாலும் பேசுவாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் பேசினா அது கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறீங்க. தேமுதிக மட்டும் ஒரு தனி நேம் வச்சிருக்கீங்க. அது என்னன்னு எனக்கே புரியல. அப்படி எதுவுமே கிடையாது. நான் பல முறை சொல்லிட்டேன். தேமுதிக இன்றைக்கு தமிழ்நாட்டுல 234 தொகுதிகளிலும் அனைத்து பூத்துகளையும் அமைச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு கட்சியாக நாங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்துல சொல்ல கடமைப்படுத்திக்கிறேன். இன்னைக்கு பூத் முகவர்கள் கூட்டத்துல தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் கலந்துக்கிட்டு எல்லா தொகுதிகளிலும் பூத் முகவர்கள் மீட்டிங் முடிச்சு BL2 வந்து கலெக்டர் கிட்ட கொடுத்து நாங்க வந்து தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் நாங்களும் சமமாக எல்லா இடத்துலயுமே பூத் கமிட்டியை போட்டிருக்கோம். ஸோ நாங்க வந்து தேமுதிக இன்னைக்கு 21 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. எதிர்கட்சி தலைவரா கேப்டன் இருந்தாரு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் தேமுதிக ஒன்று. ஸோ இதுக்குரிய மரியாதை எங்க கிடைக்குதோ அங்கதான் எங்கள் நிர்வாகிகள் விரும்புகிற இடத்துல கூட்டணி வைப்போம். அது நீங்க கனிமொழி கிட்ட பேசணும், சரிங்களா? நான் தான் இப்ப சொன்னேன்ல, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. யார் ஃப்ரெண்ட் இல்ல? நான் அவங்களும் ஒரு லேடி பொலிட்டீஷியன், நானும் ஒரு லேடி பொலிட்டீஷியன். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். தமிழிசை வந்து எங்க பக்கத்து ஸ்ட்ரீட், அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய ஃப்ரெண்டு. கனிமொழியும் என்னோட ஃப்ரெண்டு. எல்லா லேடி பொலிட்டீஷியன்ஸும் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா எல்லார்ட்டையும் தான் பேசுவேன். கேப்டன் மறைந்த அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு நேத்தா கலைஞர் தலைமையில மேரேஜ் நடந்தது, உங்களுக்கு தெரியும். ஸோ கேப்டன் மறைவுக்கு வந்தாங்க, குரு பூஜைக்கு வந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டா வந்து பேசுவதும் அது அரசியல் உடனே கூட்டணி என்பது கிடையாது. அப்படி எதுவும் கிடையாது. கரூர்ல நடந்தது மிகப்பெரிய ஒரு டிராஜடி. ஏன்னா 41 உயிர் சாதாரண கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்ததே கிடையாது. எவ்வளோ லட்சக்கணக்கான பேரெல்லாம் திரண்ட மாநாடுகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழக மாநாடு. மதுரையில மோர் தென் 28 lakhs பீப்புள் வந்தாங்க. இப்பவும் கடலூர் பாசார் மாநாடு மோர் தென் 10 lakhs பீப்புள் வந்தாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காம தெளிவாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் பத்திரம் போய் சேர்ந்தாங்க. அதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ரோட் ஷோ. அதுல 41 உயிர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது. அதற்கு சட்டம் என்ன செய்யணுமோ அவங்க செய்வாங்க. அது நம்ம ஒன்றும் அதை பற்றி கருத்து கிடையாது. பட் இறந்த குடும்பங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கேள்வி. அதனால சட்டம் தன் கடமையை செய்யும். இல்ல தப்புங்க. ஏன்னா பிரஸ் வந்து ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைச்சா செய்தியை சேகரிக்க போகிறீங்க, அது தப்பு ஒன்றும் கிடையாது. உங்க வேலையை நீங்க செய்றீங்க. பட் அதுக்காக வந்து அடிக்கிறதோ மிரட்டுறதோ த்ரெட்டன் கொடுக்கறதோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, அதை வந்து செய்யறாங்க. ஸோ அவ்வளவுதான். உரிமையா வேணா ஏன்பா இப்படி போட்டேன்னு கேட்கலாம். இப்ப நான் கூட தான் சொன்னேன், மற்றவங்க பேசினா கூட்டணி பேச்சுவார்த்தை, எங்களுக்கு மட்டும் ஒரு தனி பேர் வச்சிருக்கீங்க.
தப்பான செய்தி போடாதீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன், உங்ககிட்ட உரிமையா நான் கேட்கிறேன். அந்த மாதிரி பேசலாம். பட் அதுக்காக த்ரெட்டன் பண்றது, இது ஜனநாயக நாடு, மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரிங்க, எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இணைஞ்சு 2011 எதிர்கட்சியாக இருந்தப்போ நந்தன் கால்வாய் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம், அதுக்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதெல்லாம் தொடர்ந்து எல்லா எம்எல்ஏஸும் சேர்ந்து அது நடத்தினாங்க. பட் ரொம்ப காலத்தாம அதுக்குரிய ஃபண்ட்ஸ் ஒதுக்கி அந்த திட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. பட் ரொம்ப ரொம்ப காலதாமதத்துக்கு பிறகு இப்போ 42 கோடி அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் எக்ஸ் எம்எல்ஏஸ்க்கும் கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஸ்கீம் வந்தா எல்லாருக்கும் நல்லது. விவசாயம், அதே மாதிரி தொழில், குடி தண்ணீர், எல்லாத்துக்குமே அது ஒரு தீர்வா இருக்குமே. அதை நாம வரவேற்கிறோம். அதே மாதிரி இங்க தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடக்குது. டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு பக்கம், சத்துணவு ஊழியர்கள் ஒரு பக்கம் என்று எல்லாரும் அவங்கவுங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அரசு அழைத்து அவர்களுக்குரிய மரியாதையையும் அவங்களுக்கு கேட்கிற அந்த கோரிக்கையும் நிறைவேற்றணும்னு நான் கேட்கிறேன். பட்ஜெட்டுக்கு நேற்றே நான் அறிக்கை கொடுத்துட்டேங்க. தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்திருக்கேன். அதாவது யானை பசிக்கு சோளப்பொரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் நதிகள் இணைப்பு அறிவிச்சிருக்காங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கல? அது மாதிரி இன்னைக்கு இன்னும் ஒரு தென்னை அதுக்கு மட்டும் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாடு விவசாய பூமி, இங்க இன்னும் அதிக அறிவிப்புகள் விவசாயத்திற்கு வந்திருக்கணும். அதே மாதிரி சிறு குறு தொழில் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. பட் அந்த டாக்ஸ் எல்லாம் எதுவுமே குறைக்கல. அந்த டாக்ஸ் எல்லாம் குறைக்கும் போதுதான் சிறு குறு தொழில் நல்லபடியா போகும். எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த டாக்ஸ் இல்ல அறிவிக்காததும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த எந்த அறிவிப்பும் இல்லாததும் எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம். அதே மாதிரி இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே ஜிடிபி, நம்மளுடைய இந்தியனுடைய எக்கானமி டவுன்ஃபால் ஆயிட்டே போகுது எவ்ரிடே. இதனால பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதனாலதான் இங்க தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, தங்கம் வெள்ளி உயர்வு, அனைத்து விலைவாசி உயர்வும் தொடர்ந்து போயிட்டு இருக்குங்க. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அறிவிப்பு வரவில்லை என்பது ஒட்டுமொத்த மக்கள் கருத்தா இருக்கு. இதெல்லாம் நிச்சயம் மக்கள் எதிர்பார்த்தாங்க. இது நடுத்தர மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்கு எந்த அறிவிப்பும் இல்லை என்பதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 டேஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 125 டேஸும் ப்ராப்பரா நடத்தி அதை நம்பி வாழ்கின்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். எதுங்க? பிரதமர் மோடி நான் இப்பதான் கேள்விப்படுறேங்க. உண்மையிலே அதை பத்தி எனக்கு தெரியல. எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும். சின்சியரா நீங்க சொல்றதுக்கு எனக்கு தெரியல, நான் பாக்குறேன். ஆனா ட்ரம்ப் இப்ப அறிவிச்சிருக்காரு, அதாவது இந்தியாவுக்கு 25% இருந்து 18% வரி குறைப்பதாக அவர் அறிவிச்சிருக்கார். இது இந்தியர்களாகிய நாம் அனைவருக்கும் ஒரு சந்தோஷம். இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்றுமதி இறக்குமதிக்கு நிறைய நம்மளுக்கு நிச்சயம் குறையும். இதனால நம்மளுடைய பிசினஸ் எல்லாமே டெவலப் ஆகும். அதனால இது நாம வரவேற்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மீது எது இருந்தாலும் அடுத்த பிரஸ் மீட்ல உங்களுக்கு சந்திக்கும். சரிங்களா? நன்றி எல்லாருக்கும். வணக்கம்.